7 கோடி பேர் இந்தியால மினிமம் வேலை இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. அதையும் மீறி வேலை கிடைக்கிறதுல 59.9% ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் நாட் ஹாப்பி வித் தி ஜாப் தட் தே ஆர் டூயிங். அதாவது 59 கோடி பேர் கிட்ட செய்யற வேலை பிடிக்காம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன? வேலை கிடைக்காம இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல பிடிச்ச வேலை கிடைக்காம ஏதோ ஒரு வேலை செய்யறதா இருக்கட்டும், இல்ல பிடிக்காம ஒரு வேலை செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பிரச்சனைக்கான ரூட் காஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வேலை கண்டிப்பா எல்லாருக்குமே கண்ணு முன்னாடி எக்ஸிஸ்ட் ஆகுது இந்த உலகத்துல. ஆனா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்மளுக்கு பிடிச்ச வேலைக்கு நம்மளுக்கு எப்படி போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க போய் சேர்ந்து செய்யறதுக்கு 3 சிம்பிளான ஸ்டெப் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ஜாப்ங்கிற ஒரு விஷயம் இப்ப பேச ஆரம்பிச்சப்ப ஒன்னு ஃபிக்ஸ் ஆகி இருக்கும்ல, அது எந்த வேலையா வேணாலும் இருக்கட்டும், ஓகேவா? இப்போ அந்த ஒரு பர்టిక్యులர் ரோலுக்கு தேவையான ஸ்கில்ஸ்னு ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில்ஸை நீங்க கத்துக்கணும். அதனால அவங்க உங்களை சீக்கிரமா எடுப்பாங்க. நீங்க எந்த ஒரு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கிறதுல முதல்ல ஃபிக்ஸ் ஆயிடுங்க. ரெண்டாவது, இந்த ரோல் எந்தெந்த கம்பெனில இருக்குது அப்படிங்கறத சர்ச் பண்ணுங்க. எல்லாமே இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்குது, சோ சர்ச் பண்ணுங்க. அதுல எந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ இங்க நீங்க போறதுக்கான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை 4 பேர் பிடிச்சு கூப்பிட்டு போகணும். நீங்க அந்த ரோல்லையோ இல்ல அந்த கம்பெனிலயோ அந்த ரோல் சுத்தி இருக்கிறவங்க இருக்காங்களா, அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்க. வெக்கமே படாம உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்க போய் கேள்வி கேளுங்க, பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரி டேட்டா அபவுட் ஆர்கனைசேஷன். அந்த கம்பெனியை பத்தியும் அந்த ரோலை பத்தியும் கம்ப்ளீட் டேட்டா கேதர் பண்ணுங்க. எங்க இருந்து கேதர் பண்ணுவீங்க? இன்டர்நெட். ஆஃப் கோர்ஸ் எந்த ரோலை போட்டீங்கனாலும் இன்னைக்கு உங்களை ஹையர் பண்றவங்க இன்டர்நெட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு 4 கீவேர்ட்ஸ் கத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், எல்லா இன்டர்வியூவும் கிராக் பண்றதுக்கே வழி இதுதான். 4 கீவேர்ட்ஸ் அந்த ரோல் சம்பந்தமா எடுத்துக்கோங்க. அதை யூஸ் பண்றப்ப 40 தடவை யூஸ் பண்ணுங்க. ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் இம்ப்ரெஸ் ஆவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்காக இல்ல, ஆனா நீங்க தெரியறதுக்கு எஃபர்ட் போட்டுருக்கீங்கிறதுக்காக. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், டிகிரி எல்லாம் இன்னைக்கு யாருமே பெருசா பாக்குறது கிடையாது. கூகுள், ஆப்பிள் மாதிரி கம்பெனிஸ் கூட டிகிரியை வாங்காத ஸ்கில் பேஸ்ட் ஆட்களை இன்னைக்கு ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ அம் டாக்கிங் அபௌட் தி பிகெஸ்ட் கம்பெனிஸ் இன் தி வேர்ல்ட். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா பில்டிங் a killer resume. ரெஸ்யூமை பார்த்தா மிரண்டு போய் ஐயோ இந்த கேண்டிடேட் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம கம்பெனியா லாஸ் ஆயிடுதுன்னு நம்ம நினைச்சிடணும். அப்படி ஒரு ரெஸ்யூமை நீங்க பில்ட் பண்ணியே தீரணும். அதுக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் a stand out profile. நீங்க லிங்க்டின்ல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவீங்களோ, இல்ல பம்பிள் பிசினஸ்ல கிரியேட் பண்ணுவீங்களோ, இல்லனா ட்விட்டர்ல ஒரு கில்லர் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுவீங்களோ, இன்ஸ்டாகிராம்ல கிரியேட் பண்ணுவீங்களோ, வாட் எவர் இட் இஸ், டூ சம்திங் டிஃபரெண்ட். சொந்தமா வெப்சைட் கிரியேட் பண்ணி அத்தனை பேர் நான் பார்த்திருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன். the effort they put right to impress the opposite person, சீரியஸா அது வேற லெவலான ஒரு ஸ்கில். அந்த எஃபர்ட்டை நீங்க போடுங்க. ஒரு சீரியஸ் கேண்டிடேட் எதிர்பார்க்கறவங்க பர்சனலைஸ்டு ரெஸ்யூம் எதிர்பார்ப்பாங்க. அவங்கள நீங்க எங்க பூர்த்தி செய்றீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது இந்த சர்க்கிள் இருக்குது, கம்பெனிக்கு தேவையானது இந்த சர்க்கிள் இருக்குது. இந்த 2 சர்க்கிளும் நடுவுல எங்க மீட் பண்ணுதோ அந்த இடத்தை தான் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு பர்சனலைஸ்டு ரெஸ்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணும். இப்போ நான் எங்க போய் அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, மோஸ்ட் பேசிக்கான விஷயம், யாருமே கண்டுக்காத விஷயம், அந்த கம்பெனியோட வெப்சைட்டை போய் பாருங்க. அது ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கட்டும், இல்ல ரிலையன்ஸா இருக்கட்டும், இல்ல டாடாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த கம்பெனியோட வெப்சைட்ல கரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கரியர்ஸை அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல போய் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள என்னென்ன ரோல் அவங்களுக்கு தேவை இருக்குங்கிறத அவங்க சொல்லுவாங்க. எப்படி உங்களுக்கு தேவையான ஒரு வேலை கிடைக்கல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, உலகத்துல இருக்கிற அத்தனை கம்பெனியும் அவங்களுக்கு தேவையான எம்ப்ளாயி கிடைக்கலையேன்னு ஏங்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க டைரக்டா போய் அந்த வெப்சைட்ல இருக்கிற கரியர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுல என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க, உங்களோட ரோல் அங்க மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயில் தம். இதெல்லாம் ஓகே, உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, கரியர் வெப்சைட்ல அப்ளை பண்ணிட்டீங்க, இதெல்லாம் நடக்குதா இல்லன்னு வெயிட் பண்றதுக்கு முன்னாடி இதை நீங்க பண்ணிட்டே இருக்கிறப்ப parallel-ஆ மெயில் தி CEO. இத நான் பர்சனலா பண்ணியிருக்கேன் and it always works. CEOs love such people, ஓகேவா? நான் பர்சனலா ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன். நான் சிஓக்கே டைரக்டாக மெயில் போட்டிருக்கேன் and it works with grabs their attention. யாரா இந்த பையன் புதுசாக ஏதோ பண்ணிருக்கான்னு கண்டிப்பாக யோசிப்பாங்க, ஓகேவா? மெயில் த சிஓ, மெயில் த சிஎம்ஓ, சிஎஃப்ஓ, சிஓஓ யார் இருந்தாலும் சரி, ஓகேவா? அந்த டிசைடிங் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட மெயில் ஐடி கிடைக்கிறது முதல்ல கஷ்டம். ஏன் இது ஒரு சேலஞ்சுன்னு நான் சொல்கிறேன்? ஏன்னா அது ஈஸியாக கிடைச்சிச்சுன்னா எல்லாருமே பண்ணிடுவாங்க. ஆர்கனைசேஷனுக்குள்ளே கிடைக்கிறது ஈஸி, வெளியே கிடைக்கிறது கஷ்டம், ஓகேவா? ஆனால் தேடினீங்கன்னா எப்படியாவது கிடைச்சிடும். அவருக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு ட்விட்டர் ப்ரொஃபைல் இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், எங்கேயோ இருப்பாங்க. பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜையோ மெயிலையோ தட்டுங்க. ஃபார்மலா நீட்டா உங்களோட அந்த கில்லர் ரெஸ்யூம் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அந்த ஸ்கில் செட் எங்கிட்ட இருக்குதுங்கிறத சூப்பரா பிரசன்ட் பண்ணி பர்சனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு மாசத்துல கால் வரலன்னா நீங்க என்னன்னு கேளுங்க, கண்டிப்பா வரும். ஏன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் அவங்க லோக்கலா ஹெச்ஆருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாரு. அவங்க ஹெச்ஆர் இருந்துகிட்டு ஓ சிஓவே அனுப்பிச்சிட்டாரா,
ஓ அவரே சொல்லிட்டாராங்கிற மாதிரி வந்து உடனே யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கியூரியஸா எடுப்பாங்களா இல்லைன்னு தெரியல, பட் கண்டிப்பா இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருவாங்க. மோஸ்ட் லைக்லி திஸ் வில் ஹேப்பன். ஸோ டூ தட். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களை கூப்பிட்டாங்க, ஓகேப்பா சூப்பர் பயங்கரமா அட்டென்ஷன்லாம் கிராப் பண்ணிட்டா நீ வா இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பண்ணது வந்து 90%. நீங்க இதெல்லாம் பண்ணீங்களாலே மோஸ்ட்டாக உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கே பை திஸ் டைம் கான்ஃபிடன்ஸும் வந்துடும், நீங்க போய் கிராக் பண்ணிடுவீங்க. ஆனால் நிறைய பேர் அந்த கடைசி 10% பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் அப். அவங்க உங்களை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ நீங்க அந்த இடத்துக்கு அப்படிதான் போகணும். ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரெஸ் அப்ரோப்ரியேட்லி. ட்ரெஸ் நைஸ் ட்ரெஸ் பேட் அதெல்லாம் எனக்கு தெரியல. நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்க்கு போகலாம், நீங்க கேஷுவலா போகலாம், அது தப்பே கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனுக்கான போறீங்கன்னா நீங்க ஃபார்மலா தான் போய் ஆகணும்.